தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலும் கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த பூமியில கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலும் நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின் முற்பகுதியை நாம் வாசிப்போம். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் அதை காண்பான். தலைகளை தாழ்த்து. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் அதை காண்பான். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்குரிய இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலவெளியிலே உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய சமூகத்திலே, இந்த ஜெப வீட்டிலே தெய்வமே நீர் எங்களை கூடி வரும்படி செய்த இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த வேத பகுதியை இந்த கரத்தில் கொடுக்கிறேன். இதை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த திருநாமத்திற்கு மகிமையாய் சபையில உயர்த்துவதற்கு நீர் கிருபைத்தார். பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் அதை காண்பான் என்று இந்த வசனத்தின் துவக்கத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். காலேபு எதை காண்பான்? என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பல காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்து திகிலடைந்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் காலேபு மாத்திரம் அதை காண்பான் என்று இங்கே மோசே மூலமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை, கர்த்தரால் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அவன் எதை காண்பான்? என கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றை காணுவதற்காக, ஒன்றை அடைவதற்காக, ஒன்றிலே பிரவேசிப்பதற்காக நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அது எப்பொழுது வரும்? அது எப்ப வரும்? அங்க எப்ப செல்லலாம்? அவர் எப்பொழுது வருவார் என்பதை குறித்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் எப்படி இருந்தால் நாம் அதை காண்போம்? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலேபு மாத்திரம் அதை காண்பான் என்று கர்த்தர் மோசே மூலமாய் சொன்ன காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படி இருந்தால், எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தால், எப்படிப்பட்டவர்களாய் நடந்தால் நாம் அதை காண்போம் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த காலேபு மாத்திரம் அதை காண்பான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினான். இந்த காலேபு அதை காண்பான் என்றால் எதை காண்பான்? அவன் மாத்திரம் கானான் தேசத்தை காண்பான். அல்லேலூயா. இந்த கானான் தேசம்
ஒரு வாக்கு பண்ணின தேசம், ஒரு வாக்கு பண்ணின தேசம், ஒரு வாக்கு தத்துவத்திற்குரிய ஒரு தேசம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இருந்தபோது மோசே கொண்டு விடுவித்துக் கொண்டு வரும்படி தேவன் அவளுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணினார். அது என்ன? நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த கானான் தேசத்தை அடைவதற்கு, இந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை கொடுப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினார். அந்த தேசத்தை மாத்திரம் இந்த காலை மாத்திரம் காண்பான் என்று கர்த்தர் இங்கே மோசேயிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் காண முடியல, எதற்காக அவர்களால் காணப்படாமல் போனார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அவர்கள் யாரா? பொல்லாதவர்கள். ஆமென். பொல்லாதவர்கள். மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதர்கள் ஒருவரும், அப்போ பொல்லாத மனிதர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாராய் காணப்பட்டார்கள்? பொல்லாதவர்களாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப பொல்லாதவர்களாய் காணப்பட்டபடினால்தான் அவர்கள் இந்த கானான் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப யார் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள் என்றால், உத்தமமாய் உண்மையாய் இந்த காலேபு தேவனை பின்பற்றினபடியினால் அவன் மாத்திரம் கானானுக்குள்ள பிரவேசிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என கடுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாதவர்கள், பொல்லாத கூட்டத்தினர், பொல்லாத மனுஷன் மனுஷி கானானுக்குள்ள, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம நன்கு தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும். பொல்லாதவர்கள், பொல்லாத கூட்டத்தை சார்ந்தவர்கள், பொல்லாத மனுஷனோ பொல்லாத மனுஷியோ அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இங்க கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த பொல்லாத மனுஷர்களாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று தேவன் திட்டவட்டமாக சொன்னார். அல்லேலூயா. இந்த காலை மாத்திரம் ஏன் அதை காண்பான், ஏன் அவன் பிரவேசிப்பான் என்று சொன்னால், அவன் உத்தமமாய் உண்மையாய் அவன் தேவனை பின்பற்றினான். அல்லேலூயா. அவன் தேவனை பின்பற்றினான். சபையே, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கையிலும் தேவனை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். உண்மையாய் பின்பற்ற வேண்டும். உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையாய் பின்பற்றுவோமானால், உத்தமமாய் பின்பற்றுவோமானால், நிச்சயமாகவே அந்த பரலோக ராஜ்யத்தில நாம் பிரவேசிப்போம். அல்லேலூயா. காலேபு எப்படி அவன் அந்த கானானுக்குள்ள பிரவேசித்தானோ, தேவனை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றினபடினால் அவன் பிரவேசித்தானோ, தேவனும் அவன் காண்பான், அவன் பிரவேசிப்பான் என்று சொல்லி அவனை குறித்து ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுவோமானால் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஆமென். அல்லேலூயா. உண்மை எவ்வளவு அவசியம். தேவனை பின்பற்றுகிற காரியங்களில உண்மை எவ்வளவு முக்கியம் என்பதை தயவு செய்து இந்த காலவெளியில, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளில இது உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாகவும், இது உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை கொடுக்கப்படுகிற ஒரு ஆழமான சத்தியமாகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா.
என கருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுவோமானால் காலை எப்படி கானானுக்குள்ள பிரவேசித்தாரோ அதுபோல பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்தியாவின் முதல் அமைச்சர் யார் என்று சொன்னார்? ஓமந்தூரா ராமசாமி. இவரை எதிர்ப்பதற்கு முன்பதாக எல்லாரும் எதிர்பார்த்தார்கள், ஜவஹர்லால் நேரு வருவார் அல்லது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்தான் வருவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார். அப்பொழுது யாரை எடுப்பது என்று சொல்லி காந்தியடிகளிடத்தில் கொண்டு போனார். காந்தியடிகள் பார்த்தார், கனவில் எல்லாரும் நேரை கொண்டு வருவார் அல்லது சர்தார் வல்லபாய் பட்டேல் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்த நிலையில காந்தியடிகள் சொன்னார், ஓமந்தூரா ராமசாமி தான் அவர்தான் இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொன்னார். அப்பொழுது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் பாதி, இந்த 4 ஸ்டேட்டுக்கும் வகித்தவர் தான் இந்த ஓமந்தூர் ராமசாமி. இவர் அப்பொழுது பிரதமர், இப்பொழுது முதலமைச்சர். இவர் ஒரு விவசாயி. இவர் என்ன செய்வார்? திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அலுவலகத்தின் வேலையை செய்வார். வெள்ளிக்கிழமை இரவு புறப்படுவார். சேலத்தில் இறங்கி சேலத்திலிருந்து ஒரு கிராமத்தில் அவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விவசாய வேலைகளை செய்துவிட்டு இரவு அவர் ரயில் ஏறி காலையிலே வந்து இறங்கி அரசாங்கத்தின் பணியை செய்வார். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக அவர் காணப்பட்டுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் கோயம்புத்தூரிலே அரசினர் விருந்தினர் மாளிகையிலே அவர் போய் இருக்கும் பொழுது அவர் புறப்பட்டு கார்ல போயிருந்தார். அவர் போய் அந்த காரியத்தில் விருந்தினர் மாளிகையில தங்கிட்டு வரும் பொழுது இவருக்கே தெரியாத அவருடைய பிஏவை அழைத்துக் கொண்டு போனார். பிஏ அழைத்துக் கொண்டு போய் அவர் விருந்தினர் மாளிகை முடித்து புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக அங்க இருந்த பலாப்பழத்தை அந்த பிஏ என்ன செய்தார்? 2-3 பலாப்பழத்தை பறித்து கார் டிக்கில வச்சிட்டு இருக்கிறார். இவர் சென்னை வந்த உடனே அவருடைய ரூமுக்குள்ள போவதற்கு சற்று அப்படியே திரும்பி பார்த்தார். பார்த்த உடனே அந்த பிஏ டிக்கியை தூக்கி பலாப்பழத்தை எடுக்கிறதை அவர் பார்த்துட்டார். நேரம் அங்கிருந்து திரும்பி வந்தார். இந்த பலாப்பழம் எங்கிருந்து கொண்டு வந்தேன்னு கேட்டார். அவர் சொன்னார், அந்த விருந்தினர் மாலையிலும் கொண்டார். இது வாட்ச்மேனுக்கு தெரியுமா? வாட்ச்மேனுக்கு தெரியாது. சரியா? சரி, வாட்ச்மேனுக்கு தெரியாமல் இதை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன செய்தார்? இதை கொண்டு போய் நீ என்ன செய்யணும்? நேரம் அரசினர் விருந்தினர் மாளிகையிலே கோயம்புத்தூர்ல கொண்டு போய் இதை நீ கொடுத்துட்டு நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீ கடிதத்தை எழுதி எனக்கு கொண்டு வரணும்னு சொன்னார். உடனே கணக்கு பிள்ளைய கூப்பிட்டார், அக்கௌண்டன்ட கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னாரு, ட்ரெயினுக்கு போக்குவரத்து எவ்வளவு ஆகும்னு கேட்டார். அவர் சொன்னாரு, போக ₹6.50, வர ₹6.50. இவருக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டார். இவருக்கு ₹13 சம்பளம். உடனே அவர்கிட்ட ₹13 கையில கொடு. ₹13 கையில கொடுத்து இந்த பலாப்பழத்தை கொண்டு போய் நீ கொடுக்கணும். ட்ரெயின்
ட்ரெயின்ல போய் வருவதற்கு, போய் அங்க போய் இருந்து தங்கி வருவதற்கு ஏறக்குறைய 2 நாள் ஆகும். அப்போது அங்க இதை எடுத்துட்டு அவர் போனார். அங்க போனா அந்த வாட்ச்மேன் 2 நாள் லீவ் போட்டு போயிட்டார். 2 நாட்கள் தங்கி அந்த பலாப்பழத்தை அவரிடத்தை கொடுத்து, அங்கே நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று கடிதத்தை எழுதி கொண்டு வந்தார். உடனே மீண்டும் அக்கௌண்டன்ட் கூப்பிட்டார். இவருக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டார். 13 ரூபாய் சம்பளம், 5 நாள் லீவ் ஆயிடுச்சு, அது லாஸ் ஆஃப் பே. 13 ரூபாய் சம்பளத்தை 2 மாசமா பிடி அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன பலாப்பழம், இந்த காரியத்திலே அவர் எத்தனை விதமாக இந்த ஓமந்தூர் ராமசாமி என்பவர் எவ்வளவு ஒரு உண்மையாயிருக்கிறதை இந்த காலவெளியில, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு உலகத்தின் மனிதன், ரட்சிக்கப்படாதவன், அபிஷேகம் பெறாதவன், ஆவியை பெறாதவன், கர்த்தருடைய அன்பை ருசிக்காதவர், அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியிலே எத்தனை விதமான காரியத்தில் அவர் உண்மையா இருக்கிறார் என்பதை இந்த காலவெல்ல சபை நடுவில் எடுத்து காண்பித்தார். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலு உண்மையாய் கர்த்தரை பின்பற்றினார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்குரிய காரியங்களை உண்மையாய் இருக்கணும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அல்லேலூயா கர்த்தருக்கு செய்யுங்க, கர்த்தருக்கு உண்மையாய் செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்யுங்க, கர்த்தருக்கு உண்மையாய் செய்யுங்க. அது உன் வாழ்க்கையிலே உன்னை உயர்த்தும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை அழகுபடுத்தும், உன்னை அலங்கரிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை காரியங்களில் தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை காரியங்களில கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம், உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். கடந்த ஆண்டில லாக்டவுன் வந்தது. ஒரு மகள் ஒரு சீட்ல எழுதி, இந்த மாசம் தசமாகத்துல இவ்வளவுதான் நான் கொடுத்தேன், இதுல இவ்வளவு பேலன்ஸ், இந்த மாசம் இவ்வளவு தசமா கொடுத்தேன், இதுல இவ்வளவுதான் பேலன்ஸ், இந்த மாசம் இவ்வளவுதான் நான் தசமா கொடுத்தேன், இவ்வளவு இதுல பேலன்ஸ், எல்லாத்தையும் எழுதி ஒரு சின்ன சீட்ல எழுதி, அந்த தசமாவும் இந்த மாசத்துல நான் 1000 ரூபாய் கம்மியா கொடுத்தேன், 500 ரூபாய் கம்மியா கொடுத்தேன், எல்லாத்தையும் எழுதி மீதி இவ்வளவு பேலன்ஸ் நான் தர வேண்டியது இருந்தது சொல்லிட்டு 5000 ரூபாய் அந்த சொச்ச காசு குடும்பம் கண்ணீரா வந்துச்சு. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்களில தேவனுக்கு நீங்களும் நானும் நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து கர்த்தரை பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. இந்த கால உத்தமமாய் தேவனை அவன் பின்பற்றினபடினால், உத்தமமாய் கர்த்தரை அவன் பின்பற்றினபடினால் அவன் அதை காண்பான். அல்லேலூயா. அவன் மாத்திரமல்ல, கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அவன் மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளும். அல்லேலூயா. வாசிப்போம். அவன் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு
உத்தமமாய் உண்மையாய் கர்த்தரை நாம் பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலம் யார்? இவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவி யாருக்குள்ளயா இருக்கிறோ அவர்கள் தேவனை உண்மையாய் பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவனுக்குள்ள அவன் வேற ஆவி உடையவன், வேற ஆவி உடையவன். அல்லேலூயா. அவன் வேற ஆவி உடையவன். சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலேபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வேற ஆவி உடையவன். அதுதான் என்ன ஆவி? பரிசுத்த ஆவி உடையவன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கிற. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி உடையவனாக, கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக, தேவனுடைய ஆவி உடையவனாக இந்த காலேபு இருக்கிறபடியினால், அல்லேலூயா, அவன் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பான். அவன் அதை காண்பான். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவி, கிறிஸ்துவோட ஆவி, தேவனுடைய ஆவி இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, சரியான அபிஷேகம் இல்லாமல் இருந்தால் கானானிலே கால் வைக்க முடியாது. சரியான அபிஷேகம் இல்லாமல் இருந்தால் கானானிலே கால் வைக்க முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே சரியான அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. பேண்ட் அடிச்சா, மியூசிக் போட்டா மாத்திரம் இல்ல. அல்லேலூயா. சரியான ஒரு அபிஷேகம் உனக்குள்ளே, நீ பேசும்போது, பிறர் உன்னை பேசும்போது உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கணும். அதுதான் சரியான அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானால், கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்குமானால், தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குமானால், உன்னுடைய எண்ணம் முழுவதும் பரலோகத்துக்குரியதே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய விருப்பம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய தாகம் எல்லாம் பரலோகத்துக்குரியதாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வேற ஆவி அது தேவனால கொடுக்கப்படுகிற ஒரு பலன், ஒரு வல்லமை. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேற ஆவி அவனுக்குள்ள ஒரு பலனையும் அவனுக்குள்ள ஒரு வல்லமையையும் கொடுக்கிறபடியினால் அவன் சொல்லுகிறான், இந்த மலை நாட்டை எனக்கு தான். ஆமென். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், இந்த காலே, அல்லேலூயா, வாசித்து பாருங்கள். யோசுவா 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. யுத்தத்திற்கு
பிள்ளைகளே, என கருமையான கட்டுரை பிள்ளைகளே, யுத்தத்திற்கு அனுப்பும் பொழுது அவனுக்கு 40 வயது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, 85 வயதிலே கேட்கிறான். அதே பலன் இன்றைக்கு இப்பொழுதும் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்க பலன் இருக்குது? அல்லேலூயா. எழுந்தா உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, நடக்க முடியல. அல்லேலூயா. இன்றைக்கு பல காரியங்கள் இந்த வாழ்க்கையில நாம் சொல்லுகிறவளாய், சொல்லிக் கொண்டிருக்கிறவளாய் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 85 வயதுடைய இந்த காலேப் சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்பும் போது, யுத்தத்திற்கு அனுப்பும் போது இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஆகிய கட்டத நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. எதை கேட்கிறார்? 85 வயதுல மலை நாட்டை கேட்கிறார். மலை மேல போய் நான் ஊழியம் செய்வேன், மலையில போய் நான் யுத்தம் பண்றேன், மலையில போய் நான் அல்லேலூயா யுத்தம் பண்ணுகிறேன் என்று அவர் கேட்கிறார். இன்றைக்கு நம்ம எதை கேட்போம்? அல்லேலூயா. நம்ம ஊழியம் எதை கேட்போம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஊழியம் நமக்குண்டான காரியத்துல எங்க கேட்போம்? எல்லாம் பக்கத்திலேயே கேட்போம், எல்லாம் வீட்டு பக்கத்திலே இருக்கணும். அல்லது எவ்வளவு தூரம் எங்க போறோம்? ஆனால் 85 வயதுடைய காலேப் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அந்த மலை நாட்டில யார் இருக்கிறாங்க தெரியுமா? சத்துருக்கள் இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறார்கள், பொல்லாத கூட்டத்தினர் இருக்கிறார்கள். உன்னதத்தின் பலன் உனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, நமக்குள்ள இருக்குமானால் நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். அல்லேலூயா. உன்னதத்தின் பலன் நமக்குள்ள இருக்குமானால் இடத்தை பார்க்க மாட்டோம், கர்த்தர் அனுப்புகிற ஊழியத்தை பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளையே, இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த மலை நாட்டில் யார் இருக்கிறது? அங்கே ஏனேக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவனை துரத்திடுங்க. கர்த்தர் மாத்திரம் இருந்தா போதும். எப்படிப்பட்ட மனுஷனும் துரத்துவேன், எப்படிப்பட்ட மனுஷனை ஜெயிப்பேன், எப்படிப்பட்ட கொள்ளை நோயோ நான் பார்ப்பேன், எப்படிப்பட்ட கொள்ளை நோயோ மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. அவர் மாத்திரம் என்னோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் மாத்திரம் என்னோடு இருக்கணுங்க. ஒரு மாஸ்க் இல்லைன்னா ரோட கட் பண்ணி போலீஸ் விட்டா 100 ரூபாய் ஃபைன். அல்லேலூயா. ஒரு மாஸ்க் மாத்திரம் போனா ஏன் நீ மற்றவங்களுக்கு நோயை பரம்பர, நீ உன் வாயை மூடல, மூக்க மூடல. ஆனா சபையில வந்தா முக்காடு இருக்குதான்னு பாக்குறது இல்ல. இதுக்கு ஆண்டவர் என்ன பயன் போடுவாருன்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அது விழாமல், அது விழுதுன்னா ஸ்காப்பு கட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருக்குமானால், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால், கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குமானால், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானால், அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எளிதிலே ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலு கர்த்தரை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆண்டவரை, என் கர்த்தரை நான் உண்மையாய் பின்பற்றுகிறேன், நான் உத்தமமாய் பின்பற்றுகிறேன் என்று இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya. 14-12 அங்கே நீங்க வாசித்தாங்க. ராட்சத பிரிவினை உள்ளவர்கள் காலேபு துரத்தினதை பார்க்கிறோம். காலேபு துரத்தினதை பார்க்கிறோம். ஹalleluya. ராட்சத பிரிவினை உள்ளவர்களை காலேபு துரத்தினான். அவன் துரத்தினான். எதை கொண்டு துரத்தினான்? கர்த்தரை கொண்டு, கர்த்தருடைய பலனை கொண்டு, கர்த்தருடைய வல்லமை கொண்டு, கர்த்தருடைய அபிஷேகத்தை கொண்டு, கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு அந்த ராட்சதர்களை அவன் துரத்தினான். அல்லேலூயா. என் தெய்வ பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தரை பின்பற்று. அவரை எப்படி பின்பற்றணும்? உண்மையாய் பின்பற்று, உத்தமமாய் பின்பற்று. ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தோட வல்லமையையும் அவருடைய ஆவியை நீ பெற்றுக்கொண்டு அவர் உன்னோடு கூட வைத்துக் கொண்டு எல்லா சத்துருக்களையும் நீ துரத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ துரத்தணும், நீ துரத்தணும். இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்பெஷலிஸ்ட் எதிர்பார்க்கிறாங்க. வரமுடையவங்க, வல்லமை உடையவங்க. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. நீங்கள் தான் ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஹல்லேலூயா. உனக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உனக்கு எதிர்த்து வருகிற சத்துருவை நீ புறத்து, அவரை மாத்திரம் பின்பற்றி அவருடைய அபிஷேகத்தை பெற்று, அவருடைய வல்லமை பெற்று, அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கர்த்தரை உன் வாழ்க்கையில வைத்துக் கொண்டு நீ எல்லா சத்துருவை நீ துரத்தணும். ஹல்லேலூயா. இதுக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போன அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ எல்லாவற்றையும் துரத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது ராட்சத பிரவியாய் காணப்பட்ட கோலியாத்தை தாவீது துரத்தினான். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு வந்தான். பயமுறுத்துவான். ஹல்லேலூயா. அப்படி வந்து அப்படி நின்னாலே அவனை பார்த்த உடனே பயந்து போயிடுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை பார்த்த உடனே அவனோட தோற்றம், அவனுக்கு இருக்கிற பலன், அவனுடைய எல்லா காரியத்தை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கோலியாத்தை, அந்த ராட்சத அல்லது பிறவியாய் காணப்பட்ட கோலியாத்தை, அந்த பெலிஸ்தியனை தாவீது துரத்தினான். ஹல்லேலூயா. எதை வைத்து துரத்தினான்? எதை வைத்து துரத்தினான்? நீ நிந்தித்த இஸ்ரவேல் நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. நீ யாரை நிந்தித்தாயோ அவருடைய நாமத்தில் உங்ககிட்ட நான் வரேன். ஹல்லேலூயா. 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 என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் நீ துரத்தணும், நீ துரத்தணும். சத்துருவை துரத்தணும், சாத்தானை துரத்தணும். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை மாத்திரம் பின்பற்று, உண்மையாய் பின்பற்று, உத்தமமாய் பின்பற்று. அவருடைய பலத்தை பெற்றுக்கொள், அவருடைய வல்லமை பெற்றுக்கொள், அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ஆவியில ஒவ்வொரு நாளும் காணப்பட்டு ஆமென் சத்துருவை துரத்தம், சாத்தானை துரத்தம். ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல ஆண்டுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு தாவீது கோலியாத்தை துரத்தினான். ஆமென். ஹல்லேலூயா. காலேப் என்றால் ஆற்றல் உள்ளவன், திறமை உள்ளவன். காலேப் என்ற பெயருக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஆற்றல் உள்ளவன், திறமை உள்ளவன். ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நீ பின்பற்றும் போது உனக்குண்டான எல்லா ஆற்றலையும் எல்லா திறமையும் தேவன் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளையே, தேவனை நாம் எப்படி பின்பற்றுகிறோம்?
இயேசுவை எப்படி பின்பற்றுகிறோம், அவரை உண்மையாக, அவரை உத்தமமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவனை நாம் எப்படி பின்பற்றுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலவெளியில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னால், இதோ பிராணியும் வல்லமையும் உடையவர் ஒருவன். அல்லேலூயா. பாருங்க, பிராணியும் வல்லமையும் உடையவர் ஒருவன் ஆண்டவரிடத்திலே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நீங்கள் வாசிக்கும்போது வீட்டு வாசிப்போம், இதோ பிராணியும் வல்லமை உடைய ஒருவன் ஆண்டவரிடத்திலே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே இருக்கிறான், தேவனிடத்திலே இருக்கிறான். யார் அவன்? அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே அநேக தூதர்களிலே இருந்தாலும் அதில் ஒரு தூதன் இருக்கிறான். அவர் எப்படிப்பட்ட தூதன்? பிராணி உள்ளவனும் வல்லமை உள்ளவன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே இருக்கிறான், பிராணியும் வல்லமை உடையவன் இருக்கிறான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே ஒரு தூதன் இருக்கிறான். அவன் பிராணி உள்ளவன், அவன் வல்லமை உள்ளவன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ பிராணி அற்ற நிலையில இருக்கலாம், வல்லமை இழந்த நிலையில இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? உனக்கு பிராணி வேணுமா, வல்லமை வேண்டுமா? கர்த்தரை மாத்திரம் பின்பற்று. அல்லேலூயா. அவரை உண்மையாய் பின்பற்று, அவரை உத்தமமாய் பின்பற்று. உன் வாழ்க்கையிலே அவர் உன்னை திராணி உள்ளவனா, அவர் உன்னை திராணி உள்ளவளா, அவர் உனக்கு வல்லமை கொடுத்து ஆண்டவர் உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென். ஒரு கர்த்தருடைய வாழ்க்கையில ஆமென், அல்லேலூயா, சாகும் வரைக்கும் ஆமென், அல்லேலூயா, ஆவி குறையவே கூடாது. ஆமென். சாகும் வரைக்கும், சாகும் போது கூட ஆவி குறையக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே சாகும் வரைக்கும் என்ன சூழ்நிலை வந்தாலும் உனக்குள்ள இருக்கிற ஆவி குறையவே கூடாது. ஆமென். நிறைய பேரோட வாழ்க்கையில பார்க்கணும், நான் ஏன் இருக்கணும், நான் செத்துட்டா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. ஆவி குறையக்கூடாது. சாகுற வரைக்கும் ஒரே ஆவிக்குள்ள நம்ம வாழும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. படுக்கையில இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் ஒன்றை நம்ம அறிந்து கொள்ளணும், கர்த்தருடைய ஆவியை நம்ம இழக்கவே கூடாது, நம்ம ஆவி அலைபாயவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆவி எந்த விதத்திலும் சோர்வடைந்து சோர்ந்து போக விடக்கூடாது. ஆமென். அதான் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் மரண படுக்கைக்குரிய சூழ்நிலை போகும் பொழுது சுற்றி அநேக ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். ஏன் அந்த மரண படுக்கைன்னா நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்த, இன்னும் சீர்படுத்த, இன்னும் சரிப்படுத்த, அதற்குதான் இந்த கடைசி நேரத்துல சாகு போகிற அந்த சூழ்நிலையில கூட ஆவி தோய்ந்து போகாமல் இருப்பதற்காக அநேகர் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். தகப்பன் மரிக்கிற 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி கர்த்தருடைய நாளிலே அவருடைய ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சனிக்கிழமை இரவெல்லாம் அங்கே இருந்தோம். முழு குடும்பமும் அந்த இடத்துல இருந்தது.
ஒரு வார்த்தை கூட எங்க தகப்பன் நான் ஏன்பா இருக்கணும், நான் செத்து போயிட்டா நல்லா இருக்குமே, இந்த வலி என்னால தாழ முடியல. அவருடைய இன்ஜெக்ஷன் அல்லது ஐடோஸ் நிமித்தமோ என்ன எங்களுக்கு தெரியாது. அவருடைய தோலை கையை வச்சாலே தோலெல்லாம் வழங்கிடும், அதுல இருந்து ரத்தம் அப்படியே வடியும். டாக்டர் கேட்பாரு, எப்படி இவர் தாங்கி கொண்டிருக்கிறாரு எனக்கு தெரியலன்னு சொன்னார். இவ்வளவு வலியை எப்படி தாங்குகிறார்? இதுவரைக்கும் ஒரு முணுமுணுப்பு, இதுவரைக்கும் நான் ஏன் இருக்கணும், செத்துட்டா நல்லா இருக்கும் கூட ஒரு வார்த்தை சொன்னது. அல்லேலூயா. அதிகாலை 7 மணிக்கு ஆராதனை நடத்தணும், 5 மணிக்கு நாங்கள் ஒன்றாய் கூடணும். எங்க தகப்பனுக்காக மாறி மாறி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அந்த தகப்பன நெற்றியில முத்தத்தை கொடுத்து நான் தன்னுடைய ஆராதனைக்கு வந்தேன். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஆவி கூட குறையாதபடி தேவனுக்குள்ளே வாழ்ந்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சாகும் போதும் கூட நம்மளோட ஆவி குறையவே கூடாது. அல்லேலூயா. எந்த முணுமுணுப்போ எந்த காரியமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வரவே கூடாது, வரவே கூடாது. காலேபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எப்பொழுதும் காலே பாசிட்டிவாகவே பேசுவார். ஆமென். அல்லேலூயா. பாசிட்டிவாகவே பேசுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் பாசிட்டிவாக பேசுகிறோம்? அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குண்டான வார்த்தையே பேசுவார். காலேபு நெகட்டிவ்க்குரிய வார்த்தை பேசுகிறதே இல்லை. அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பாசிட்டிவாகவே பேசணும், நெகட்டிவ்க்குரிய வார்த்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவி உள்ள தேவ பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமையும் பலனையும் பெற்றுக்கொண்டு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுகிற, உத்தமமாய் பின்பற்றுகிற, உண்மையாய் பின்பற்றுகிற கர்த்தருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பாசிட்டிவாகவே பேசும், நெகட்டிவ் வார்த்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில பார்க்கும் போது எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவாகவே பேசுவார். நெகட்டிவாகவே தான். கடுமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கர்த்தருடைய வாழ்க்கையில நெகட்டிவ்க்குரிய வார்த்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். காலேபுடைய வாயில விசுவாசமுள்ள வார்த்தைகள் புறப்படும். ஒரு தேவ பிள்ளையுடைய வாயில எப்பொழுது விசுவாசமுள்ள வார்த்தைகள் தான் புறப்படணும். அல்லேலூயா. அது தொழிலா இருந்தாலும் சரி, அது படிப்பா இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் அல்லேலூயா பாசிட்டிவ்க்குரிய வார்த்தை இருக்கணும், விசுவாசமுள்ள வார்த்தைகள் இருக்கணும். எந்த விதத்துல நெகட்டிவ்க்குரிய வார்த்தை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இது நடக்குமோ? இது நடக்கும், இது நடக்கும், இதை நான் செய்வேன், இது கர்த்தருடைய துணையை கொண்டு செய்து முடிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, காலேபுடைய மகளை திருமணம் செய்து வைத்துவிட்டு அவனுக்கு சில நலத்தை கொடுத்து அனுப்புகிறான். நிலத்தை கொடுத்து அனுப்புகிறான். மகள், அவருடைய மகள் என்ன செய்கிறாள்? போகும்போது தன் தகப்படத்துல வந்து கேட்கிறா, நீர் எனக்கு கொடுத்த நிலம், அல்லேலூயா,
எப்படிப்பட்ட நிலம்? வாசித்து பாருங்க 19. ஆ. அப்போது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, அவருடைய மகள் ஏற்கனவே மகளுக்கு திருமணம் செய்து தன்னுடைய தகப்பனாகிய காலை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவன் கேட்கிற, திரும்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். அல்லேலூயா, ஆமென். 17ஆம் வசனத்தை வாசிப்ப. அப்போது காலேபின் சகோதரனாகிய மகன் ஓக்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அச்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்திற்கு இடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவளிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினார். காலேபு பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா, உனக்கு என்ன வேண்டும்? என கருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், கர்த்தருடைய வல்லமையை பெற்றவர்கள், அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? அப்போது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று தன் தகப்பனிடத்தில் அவள் கேட்கிறதை பார்க்கிறோம். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி. அல்லேலூயா, நீர் கொடுத்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? வறட்சியான நிலம். இதை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். வறட்சியை கொடுத்துட்டீங்கப்பா, எனக்கு இப்ப என்ன வேணும்? நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடம் எனக்கு வேண்டும் என்று தகப்பனிடத்திலே தன்னுடைய மகள் கேட்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்கணும் என்பது இந்த சத்தியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த காலவெளியில என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும். அல்லேலூயா, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ள சரியான ஆவி உள்ளவர்களாய் நம்ம மாறணும். நம்ம மாறணும். பாஷலிட்டே வரக்கூடாது. குடும்பத்துல ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்கறது, இன்னொரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்கறது, இது நல்ல ஆவி இல்லை. அல்லேலூயா. குடும்பத்துல 4 பிள்ளை கொடுத்தாலும் 8 பிள்ளை கொடுத்தாலும் 2 பிள்ளை கொடுத்தாலும் ஒண்ணு நிறைய சம்பாதிக்குது, ஒண்ணே அல்ல, அப்படி பார்க்க கூடாது. இது நல்ல ஆவி இல்லை. ரெண்டும் ஒரே கர்ப்பத்துல தான் பெற்றிருக்கிற, ரெண்டும் ஒரே ரத்தத்தை தான் பிறந்திருக்குது. அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். நமக்குள்ள சரியான ஆவி உள்ளவர்களாய் நம்ம மாறணும். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால், உனக்குள்ள கிறிஸ்துவ ஆவி இருக்குமானால், அல்லேலூயா, உனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குமானால், என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அல்லேலூயா, உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய பலன் இருக்குமானால், நீ கர்த்தரை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருப்பாயானால், உன் வீட்டில பெற்றோர்களே, நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் இந்த காலவெளியில போதிக்கிறார். அல்லேலூயா. மாஷலிட்டே பார்க்க கூடாது.
பையனை ஒரு மாதிரி, பொண்ணை ஒரு மாதிரி, இந்த பொண்ணை ஒரு மாதிரி, அந்த பொண்ணை ஒரு மாதிரி, அந்த பையனை ஒரு மாதிரி, இந்த பையனை ஒரு மாதிரி. அல்லேலூயா. எங்க அம்மா எங்களை அப்படி பார்க்கல, எங்க அப்பா எங்களை அப்ப பார்க்கல. அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 8 பிள்ளைகளும் ஒரே மாதிரிதான் நேசிச்சாங்க. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றொரு பார்வையில வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை நீ குறை சொல்லிக் கொண்டு வாழலாம். அல்லேலூயா. நம்ம ஆவியெல்லாம் மாறணும், நம்ம ஆவியெல்லாம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எதுவா இருந்தாலும் ஒரே ஆவி உடையவளா இருக்கும். பிள்ளைங்க பார்த்து எடுத்துக்கிறதுக்கு வேற. ஆமென். அல்லேலூயா. எனக்கு 2வது அண்ணா கொஞ்சம் நிறைய கறி கேட்பாரு, எங்க அப்பா கொஞ்சம் எடுத்து வைப்பாரு, அது வேற. ஆனா நம்ம ஒருவருக்கு அதிகம், ஒருவருக்கு குறைவு அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. பெற்றோர்கள் சகோதரன் பிள்ளை சகோதரி பிள்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம், கொடுக்கலாம், வாங்கலாம், பேசலாம். ஆனால் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய ஆவிகள் மாறணும், மாறணும். பேசலாம். அல்லேலூயா. எந்த பார்ஷியாலிட்டி வரக்கூடாது பிள்ளைகளுக்குள்ள. நம்ம உருவாக்க கூடாது, நம்ம உருவாக்க கூடாது, நம்ம உருவாக்க கூடாது. அழகா இருக்கிற பிள்ளைய ஒரு மாதிரி நேசிக்கிறது, அழகில்லாதது ஒரு மாதிரி நேசிக்கிறது, சம்பாத்தியம் பண்ணுகிறத ஒரு மாதிரி நேசிக்கிறது, சம்பாத்தியம் இல்லாத ஒரு மாதிரி நேசிக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு ஒண்ணு வித்தியாசமா நேசிக்கிறது, செல்லம் இல்லாத எல்லாம் செல்லம் தான். பிறந்தவன தூக்கி கொஞ்சம் இப்ப செல்லம் எல்லாம் பண்ணல. ஆமா, தூக்க போட்ட யாருன்னா பிறந்தவன வாங்கி 10 முறை முத்தம் கொடுத்து 10 மாசம் சுமந்தனே கையில வாங்கி அப்பா அம்மா வாங்கி முத்தம் கொடுத்து அப்பெல்லாம் செல்லம் தானே. அதுக்கப்புறம் ஏன் மாறுது? அல்லேலூயா. அவர்கள் எப்படி மாறினாலும் பெற்றோர்களாகிய நாம் மாறக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அவளுக்கு முன்மாதிரியான காரியங்களை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. 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 என கருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள சரியான ஆவி உள்ளவர்களாக மாறணும். திறமை உள்ளவனாய், திராணி உள்ளவளாய், பாசிட்டிவ் உள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நம்ம மாறணும், நம்ம மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய், ஜீவ தன்னுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காலேப் அப்படி காணப்பட்டான், காலேப் அப்படி காணப்பட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் உத்தமமாய் கர்த்தரை, உண்மையாய் கர்த்தரை அவன் பின்பற்றினான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படி நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி, தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை உண்மையாய் பின்பற்று, உத்தமமாய் பின்பற்று. தேவனை பின்பற்றுகிற காரியத்துல உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுங்க. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வாழணும், நம்ம வாழணும். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் அல்லேலூயா நமக்குள்ள சரியான ஆவி உள்ளவர்களா, பரிசுத்த ஆவி உள்ளவர்களா நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவிதான் நம்ம எல்லா விதத்துல நம்மை நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா. எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்க வைக்கும் திராணி உள்ளதும் வல்லமை உள்ளதும் அல்லேலூயா
பாசிட்டிவான வார்த்தைகளை, விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாக்கியத்துக்குள்ள நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு இந்த காலவில் அந்த கிருபையை கொடுத்து தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆகினால்தான் வாசித்த அந்த கீவேர்ட்ல பார்க்கிறோம், எப்புனையின் குமாரனாகிய காதை மாத்திரம் அதை காண்பான். ஹல்லேலூயா. கானானை காண்பான், கானானை காண்பான். நம்முடைய வாழ்க்கையில கூட பரலோகத்தை காணணும்னா, அந்த பரலோகத்தை நாம் பிரவேசிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில ஒன்றை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுவோம், உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றும் எல்லாரும் விழங்காற்படியும் ஆண்டவரிடத்துல, தகப்பனே, அன்றைக்கு காலை உண்மை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றினபடினா அந்த கானான் தேசத்தை காண்பான் என்று சொன்னீரப்பா. அந்த அனுபவம் என் வாழ்க்கையில வேண்டும் ஐயா. நான் அந்த பரலோகத்தில் நான் பிரவேசிக்கணும், அந்த பரலோகம் நான் காணணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, எனக்கு அந்த பாக்கியத்துக்குள்ள என்னை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மை உத்தமமாய் உண்மையாய் நான் பின்பற்றணும். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த உண்மையை தாங்க, அந்த உத்தமத்தை தாங்கப்பா. உண்மை பின்பற்றுகிற காரியங்களில ஆண்டவரே நான் உண்மையாய் உத்தமமாய் பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முற்றிலுமாய் மாற்றும் ஆண்டவரே. எனக்குள்ள ஆண்டவரே ஆவி எனக்குள்ள வரட்டும், பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட ஆவி என்னிடத்துல வரட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை மாற்றும் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவன், தேவன் உடையவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நான் பின்பற்ற, உம்மை மாத்திரம் பின்பற்றி வாழ எனக்கு உதவி செய்தப்பா. ஹல்லேலூயா. அந்த உலகத்தையும் உலகத்தின் காரியத்தையும் நான் பின்பற்றவே கூடாது ஆண்டவர். அதையோட ஆவியெல்லாம் அவிழ்த்து போட்டுட ஆண்டவர். என்னை முற்றிலுமாய் மாற்றும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. என்னை மாற்றும். ரபல சந்தரதரா விபகபதுரப ஷலதுர கரபலப. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் உண்மையாய் பின்பற்றுவேன், உத்தமமாய் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில காலத்தை போல ஆண்டவரே நான் உம்மை உண்மையாய் பின்பற்றுவேன், உத்தமமாய் பின்பற்றுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அப்படி இருப்பேனானால் ஆண்டவரே, அவன் எப்படி கானானை காண்பான் என்று சொன்னீரோ, ஓ கானானை காணும்படி உதவி செய்தீரோ, அதே போல நான் உடைய வருகையில உடைய பரலோகத்தை நான் காண்பேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உண்மையாய் பின்பற்றுவேனானா, உத்தமமாய் பின்பற்றுவேனானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் காண்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பரலோகத்தை நான் காண்பதற்கு
பரிசுத்த ஆவியானவரே என்னிலே இருமாண்டவரே, உங்களுடைய ஆவி என்னிலே இருக்கட்டும், உங்களுடைய பலன் என்னிலே இருக்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் என்னிலே இருக்கட்டும், உங்களுடைய வல்லமை என்னிலே இருக்கட்டும், விசுவாசமுள்ள வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய திராணி, உங்களுடைய திறமையும் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவர். எல்லா சத்ருவை ஜெயிக்கத்தக்கதான, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதான எல்லா காரியத்தையும் எனக்கு கொடுத்து நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆசையெல்லாம் நீதான் ஆண்டவரே. அல்லேலூயா. சீயோன் என்னுடைய வாஞ்சையாய் இருக்கட்டும், சீயோன் என்னுடைய வாஞ்சையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை மாத்திரம் உத்தமமாய் உண்மையாய் நான் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த பயங்கரமான நாட்களில, காலங்களில, ஆண்டவரே இந்த கொடிதான நாட்களில, காலங்களில கொள்ளை நோய்கள் பரவிக்கொண்டு, ஆண்டவரே இன்னும் பயங்கரமான நிலைக்குள்ள வரும் என்று சொல்லி பயமுறுத்தி திகழடையபடி வைத்துக் கொண்டிருக்கிற நாட்களில, நடுக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற நாட்களில, ஆண்டவரே என்ன நடக்குமோ, என்ன சம்பவங்கள் நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற நாட்களில உம்மை மாத்திரம் நான் பின்தொடர, அல்லேலூயா, உத்தமமாய் உம்மை பின்தொடர, அல்லேலூயா. ஆண்டவரே காலில் உத்தமமாய் உம்மை பற்றி கொண்டது போல, பின்தொடர்ந்தது போல கர்த்தாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உண்மையாய் பின்பற்றின ஆண்டவரே, உத்தமமாய் உம்மை பின்பற்றின ஆண்டவரே, அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம மாற்றுங்க தெய்வமே, அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம மாற பண்ணுங்கப்பா. ஆண்டவரே நான் வாழ்கிற நாட்களிலே, ஆண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு நாட்கள் கொடுத்திருக்கிறீரோ, உங்களுடைய காலங்கள், உங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்குதுப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அது வரைக்கும் நாங்கள் உம்மை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்க, எனக்கு உதவி செய்கன்னு கேளுங்க, எனக்கு உதவி செய்கன்னு கட்டளை கேளுங்க. ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கும். அல்லேலூயா. அது என்ன ஆவி? அது பரிசுத்த ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவி இருக்கும். அந்த பரிசுத்த ஆவி, அது கிறிஸ்துவின் ஆவி, அது தேவனுடைய ஆவி உன்னை பலப்படுத்தும், அவனோட வல்லமையினால் உன்னை நிரப்பும், உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கும், சத்துருவை ஜெயிக்க வைக்கும், சாத்தானுடைய கிரியைகளை முறிக்க வைக்கும், சாத்தானை துரத்த வைக்கும், உன்னை பாசிட்டிவாய் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த ஆவி குறையவே குறையாது. கடைசி வரைக்கும் அந்த ஆவி உன்னோடு கூட இருக்கும்.
ஹalleluya, ஹalleluya. அந்த பாக்கியத்துக்குள்ள நடத்துங்கப்பா. காலைக்குள்ள இருந்த அதே ஆவி, அதே பரிசுத்த ஆவி, உம்மை பின்பற்றும்படி வைத்த அதே ஆவி என்னை கடைசி வரைக்கும் என்னை நடத்தும்படி செய்யப்பா, என்னை நடத்தும்படி செய்ய ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்குள்ளாக நம்மை நடத்த எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கேட்டார், நீங்க எந்த ஆவியில நடத்த முடியும்? இன்னைக்கு நம்ம பார்த்து மக்கள் மற்றவங்க கேட்கக்கூடாது, நீ என்ன ஆவி உடையவப்பா, நீ என்ன ஆவி உடையவன்? சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கிற, வீட்டுல ஒரு மாதிரி இருக்கிற, வேலை ஸ்தலத்துல ஒரு மாதிரி இருக்கிற, தொழில ஒரு மாதிரி இருக்கிற, வெளியில ஒரு மாதிரி இருக்கிற, படிக்கிறதுல ஒரு மாதிரி இருக்கிற. அல்லேலூயா. அப்படி நம்மளை கேட்கவே கூடாது. நாம அல்லேலூயா, நாம் ஒரே ஆவி உடையவர், பரிசுத்த ஆவி உடையவர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்த. அல்லேலூயா. நம்ம மாறி 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 போகக்கூடாது. அல்லேலூயா. ரோட்ல போனாலும் இந்த பரிசுத்த ஆவியால நம்மளை நடத்தணும், கடைக்கு போனாலும் பரிசுத்த ஆவியை நம்மளை நடத்தணும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தணும், வேலை ஸ்தலத்திலும் நம்மை நடத்தணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிரயாணத்துல எங்க போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தணும். அவரை மாத்திரம் உத்தமமாய் உண்மையாய் நாம் பின்பற்றுவோமானால் அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாக்கியத்துக்குள்ள கர்த்தரை நடத்தும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 சோதரம், சோதரம், சோதரம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு இந்த நாளிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இந்த பரிசுத்த பந்தியில அப்பத்தை ரசத்தை நாம் உட்கொள்ள கர்த்தருக்கு கிருபை தரும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். நம்மிலே இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு சில கரைகள் இருந்திருக்கலாம், ஒரு சில பிழைகள் இருந்திருக்கலாம், ஒரு சில குற்றங்கள் இருந்திருக்கலாம், குறைகள் இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி பேசி இருக்கலாம், பார்த்திருக்கலாம், சிந்தித்து இருக்கலாம், செயல்பட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் அந்த நாளில கர்த்தர் முற்றிலுமா நீக்கி ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தூய்மையாக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தையும் பரிசுத்த சரீரத்தை உட்கொள்ளுகிற இந்த நாளிலே கர்த்தர் நம்மை முற்றிலுமா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்கி அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாம் உட்கொள்ள கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தரும்படியா எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். உனக்கு இந்த அப்பம், உனக்கு இந்த ரத்தம் ஆசீர்வாதம் ஆகணும்னா உன்னோட வலது கையை மார்பில வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே, கடந்த நாளிலே, கடந்த நிமிஷத்துல உமக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் என் வாழ்க்கையில நான் செய்த ஆண்டவரே, உம்மை உத்தமமாய் உண்மையாய் நான் பின்பற்றாமல் நான் வாழ்ந்த, நடந்த, செஞ்ச, செயல்பட்ட இது எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் ஏதாகிலும் பேசியிருந்தால், நடந்திருந்தால், செய்திருந்தால், போயிருந்தால், பார்த்திருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து இனி வரும் நாட்களில ஆண்டவரோட அப்பத்தை ரசத்தை உட்கொள்வதற்கு என்னை நீ தகுதியாக்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் இனி எந்த காரியத்தை நான் செய்யாதபடி உமக்கு மாத்திரம் உத்தமமாய் உண்மை பின்பற்ற, உண்மையாய் பின்பற்ற, உமக்கண்டு நான் வாழ எனக்கு எல்லா விதத்திலும் கிருபை தந்து
இந்த அப்பமும் ரசமும் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு சோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மக்கு சோதரா 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 ராஜா சமூகத்திலே கொடுக்கிறோம். இந்த நாளிலும் பல பந்தியிலே நாம் ஐக்கியம் கொள்ள தப்பத்தை ரசத்தை புசிக்க கத்தரது மாதத்திலே நம்ம கிருபை இரக்கத்தை வைத்து நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்க பரிசுத்தமாய் வாழ்கிறோம், உத்தமமாய் பின்பற்றுகிறோம், உண்மையாய் இருக்கிறோம், உண்மையாய் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறபடினா எல்லாரும் உள்ளத்தின் ஆட்டு கரங்களை உயர்த்தி கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 மீதியா இருக்கிற அப்பத்துக்கு ரசத்துக்கு ஏற்ற ஆத்மாக்களை ஏழு ஜனங்கள் புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவத்துக்கு விடுதலை அடைந்து நன்னீர் முழுக்கினாலே ஞானஸ்தானம் பெற்று இந்த சபையில் ஐக்கியம் கொண்டு இந்த பந்தியிலே ஐக்கியம் பெற கத்தர் கிருபை செய்ய கத்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்கப்பட கத்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதரம் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் கத்தரை பொறுப்படுத்தி தேவன் நடத்தி கத்தர் கொடுத்தபடி நாள் கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதரம் துவக்கம் அவர் முடிவும் அவருமாய் இருந்தபடினா கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதரம் ஆவியிலே துவங்கி ஆவியிலே முடிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்தபடினா கத்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அப்போது ஜெபிப்போம். தேவனுடைய தாசன் இப்பொழுது நம்மை ஆராதனையுடைய இறுதி நேரத்திலே நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய மூத்த குமாரனான இயேசு கிறிஸ்து நாமத்திலே தெய்வமே, கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்ணீர் மணியத்தோடு பாதுகாப்பு தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய அன்றாட தேவைகளான உணவு, உடை, எரிபதம், தண்ணீர் இது எல்லாவற்றையும் எங்களை கொடுத்து பராமரித்து வந்தீர்களுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த 7 மாதங்களையும் நாங்கள் சென்ற பாதைகளில் உங்களுடைய கரம் இருந்தது, உங்களுடைய நிழல் எங்களை காப்பதற்காக ஆசைப்படுகிறோம். எங்களை எங்கள் குடும்பத்தையும் பராமரிப்பதற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே முதல் நாளில் உங்களுடைய சன்னிதானத்தை தரித்திற்குண்டியா கிருபை கொடுத்திருக்க ஆசைப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக திருவிழாவிலே பங்கேற்கும்படியாக ஸ்லாக்கியத்தை கொடுத்து எனக்கு ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் மைமட்டதற்காக ஸ்தோத்திரம். அருமையான போதர் மூலமாக வெளிப்பட்டதற்காக நன்றி. ஏற்ற வார்த்தையை எங்கள் பக்குவமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு இதயத்தை கொடுக்கும்படியாக நோக்கி பார்க்கிறோம். 1:36 கூறப்பட்டது, காலை கானானை காண்பான் என்று சொல்ல அந்த வேதத்தின் மையத்திலே எங்களை நிறுத்தி பார்க்கிறேன். கானானை கண்ட காலை போது உள்ளாயிருந்த ஆவியை நாங்கள் பெறும்படியாக நோக்கி பார்க்கிறோம். ஏசாயா 28:2 கூறப்பட்டது, திராணியும் வல்லமையுள்ள ஆவியானது எங்களுடைய மரண பரியந்த நிலைவில்லாதபடி ஆவியின் பெருமிதத்தோடு நாங்கள் கடந்து வர எங்களுக்கு வேண்டிய கிருபையை தான். ஆவியின் பலத்தோடு நாங்கள் மரணிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். காலைப்புக்கு இருந்த அந்த பலம் குன்றாத ஒரு ஆவி 85 வயதிலும் யோசுவாவிடம் அந்த மலை நாட்டில் வந்து தாரும் என்று சொல்லி கேட்டபொழுது பலமுள்ள ஆவி அவருக்கு இருந்தது போல எங்களுக்கு அந்த பலமுள்ள ஆவி தான். எங்களை எதிர்த்து வரும் ஏனாக்கியரையும் ஆண்டவரே ராட்சதரையும் நாங்கள் போரிட்டு முடிக்க ஆவியானவரை எங்களை பலப்படுத்தும். இந்த வேளையில் திவ்ய சமூகத்தில்
காலத்துக்கு இருந்த ஆவி எப்படியாக விசுவாசம் உள்ள வார்த்தையில பேசும்படியாக ஆவியானவர் அவரோடு தங்கியிருந்தது போல நாங்களும் வாழ்க்கையில எதிர்வுள்ள ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம் உள்ள வார்த்தையில பேசும்படியாக எங்களுக்கு கிருபிதாரம் தாவன. ஒருபோதும் அவிசுவாசம் உள்ள வார்த்தைகள், நெகட்டிவ் பொருந்திய வார்த்தைகள் பெறப்பட்ட ஒரு ஆறுவரை என்னை தடுத்து நிறுத்த தாவன. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உண்மை உண்மையாய் பின்பற்றிக் கொண்டு வர உத்தமனா ஆவி எங்களுக்கு தாரியா. மரண பரியந்தம் எல்லா சூழ்நிலையும் உம்முடைய வஸ்திரத்தை அவங்களை பிடித்துக் கொண்டு உம்முடைய கரத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு வரும்படியாக விசேஷங்கள் ஆவி எங்களுக்கு தரும்படியாக நோக்கி பார்க்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஒருபோதும் பாஷல் இல்லாதபடி ஆண்டவரே பாரபட்சம் என்று நடந்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய தெரிவித்தார். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். போதவரை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு சொல்லிக்கிறேன். வாழ்வான் வாழ கத்த உதவி செய்ய வேண்டும். போக்கில் வரைக்கும் துணையாயிரும் ஆயுசு நாட்களை பருக பண்ணும். அவருக்கு சரீரத்தில் எல்லா பலவிலும் நீக்கப்படும்படியாக அவர் வாஞ்சகர் காரியத்தை நிறைவேற்றபடியாக நோக்கி பார்க்கிறேன். பிரத்யேகமாக உடைய வருகையை நான் சபையாக காணப்பட கத்த உதவி செய்ய வேண்டும். ஒருவரும் கைவிடப்பட ஆண்மை காத்துக் கொள்ளும். ஆவியானவே எங்களோட தங்கிய எல்லாவற்றையும் அருமகிழ்ச்சி முழுக்கமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கு எப்பொழுது நிலைத்திருப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவான் மறவாதே. ஆமென். ஜெய கிறிஸ்து பொன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து பொன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோடு ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட என்றென்னைக்கும் உங்கள் உள்ளத்தில் இடத்தில் தங்கி இருப்பாராக. ஆமென். எல்லாருக்கும்